அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாத பலன்கள் முன்னால் சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு. சரி, இப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கு பலன்கள் கரெக்டாக சொல்லலாம். எனக்கு கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. சரி, இப்போ இனிமேல் அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம். ஏன் மாத பலன்கள்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள், பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல், ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் நிறையா உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும். அப்போ சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். 12 ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த போகக்கூடிய பயணம் ஒரு நட்சத்திர கால்லையும் போகும். அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது, அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது, அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவனுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 3/12/2024 அன்றைக்கி செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறது. வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதே 3/12 அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு, அந்த செவ்வாய் வீட்டில் தான் புதன் இருக்கு. அவர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலேருந்து தனுர் ராசிக்கு போய்டுறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேயே 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி காலையில் அந்த நேரத்தில் அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான். அப்புறம் மூல நட்சத்திரம் 28, 30, 31 இந்த 3 நாள் 28 வரைக்கும், 28 அன்னைக்கு பூராடம், 28, 30, 31 பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசி மிதுன ராசின்றது காலபுருஷர் 3ஆவது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி புதன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி இது வக்ரமாக தான் இருக்கார். இந்த மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியெல்லாம் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு 6ஆவது வீட்டில் வக்ரமாக இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது 3ஆம் தேதியே ஏற்பட்டுறது. ஸோ முதல்ல அவர் 6ஆவது வீட்டில் வக்ரமாக இருந்ததுனால எதிர்ப்புகளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தீங்க. காரியங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தடையாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தீங்க. பல பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், இது மாதிரியெல்லாம் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் இந்த வக்ர நிவர்த்தி மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு அதுக்கு நிவர்த்தி கிடைச்சிருது. அதே மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டுக்கு பாதி மாதத்துக்கு மேலே, அதை 15-12க்கு மேலே உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டுக்கு கேதுவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ஸோ மாத ஆரம்பத்துலேருந்து பயணித்ததற்கும் உங்கள் ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரம் சூரியன் பயணிக்கிறதுனால சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல நட்பு உண்டு. புதனும் சூரியன் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு பல விதத்துலேயும் அது புதன் வக்ரமும் நிவர்த்தி ஆகிட்டதுனால
பல விதத்தில் வந்து லாபகரமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பை மீறி நீங்கள் சாதிப்பீங்க. எல்லா தடைகளையும் மீறி சாதிப்பீங்க. உடல்நிலை கோளாறுகளாக இருந்தவங்க இந்த மாதம் பிறந்த உடனே நல்லா எழுந்திரிச்சு நின்றுவீங்க. பல தொழில்கள் வந்து நம்ம விட்டு போயிடலாம், இல்லை அது பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துடும். தொழில் இதில் வேலை பார்க்குறோம், இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலை தேட வேண்டியது போல இருக்கே, இந்த வேலை எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படி நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த வேலையிலே இல்லை நீங்கள் முன்னால் அப்படி நினச்சி கவலைப்படாதீங்கன்ற மாதிரி நம்ம இந்த வேலையிலே தொடரலாம் அப்படின்னு திரும்ப நீங்கள் முடிவுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் வேலையை விட்டுருந்தீங்கன்னா உடனே வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில் மிதுன ராசிக்கு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் அதுக்கு அடுத்து மூல நட்சத்திரம் கேதுவோட 15 தேதிக்கு மேலே சூரியன் பயணிக்கிறதுனால, அது மட்டும் இல்லை உங்களுக்கு 12ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுதுன்னா அது சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படும். சுபகாரிய செலவினங்கள், இல்லாட்டினா வீட்டில் மனைவி சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களுக்கு அதுக்கும் சுபகாரிய செலவினங்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகிறது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். பொதுவாக அந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் திருமணம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு 4வது இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திர சூரியன் பயணிக்கிறதுனால பல பேர் தன்னுடைய அம்மாவோட உடம்பை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தன்னுடைய உடல் நலத்தை வந்து அவங்க பார்த்துக்கணும். இது மாதிரி வந்து பொதுவாக வந்து இந்த ராசிக்கு வந்து இந்த மாதம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் அவர் வந்து வக்ரமாகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய செவ்வாய் வீட்டில் இருந்த புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ 2 விஷயம் இங்கே நடக்கிறது. ஒன்று வக்ரமாகிறது, இன்னொன்று வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது. அந்த 6வது வீட்டில் உள்ள செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வக்ரம் ஆறதுனால அது நீச செவ்வாய் வக்ரமாறதுனால உச்ச பலன் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதன் சூரியன் 2 இருக்கும் புத ஆதித்ய யோகம்ன்றது கரெக்டாக கிடைக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து நீங்கள் கடன் அப்ளை பண்ணியிருந்தால் கடன் கிடைக்கும். நீங்கள் எதிர்ப்பில் மீறி ஜெயிச்சு பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். இதெல்லாம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வந்து நல்ல மாற்றமாகவே இருக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு வேலைகள்லாம் கிடைக்கும். வெளிநாடு நீங்கள் போகணும்னு நினச்சிருந்தா வெளிநாடு வேலைகள்லாம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு சுபகாரிய செலவினங்கள் ஏற்படும். இவங்க தான் வெளிநாடு போகிறதுக்கு வந்து பணம் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்லாம் கிடைச்சி பணம் கட்டுறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்படும். பொதுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால நீங்கள் பொதுவாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதன் 6வது வீட்டில் இருக்கிறதுனால பெருமாள் கோயிலில் போய், இல்லை பெருமாள் கோயிலோ ராமர் கோயிலோ கிருஷ்ணர் கோயிலோ இந்த மாதிரி கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த பெருமாளுக்கு வந்து வாசனை மலர்கள் புதன்கிழமை அன்றைக்கி போய் வாசனை மலர்கள் சாத்தி நீங்கள் வேண்டின்னு வந்தாலே பொதுவாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே தவறாமல் கிடைக்கும். பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசி அன்பர்கள் வந்து இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா உபய ராசி, இரட்டை சிந்தனை இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதியும் காற்று ராசி. அதனால் வந்து இவங்க யாரானு சொன்னால் அதை கேட்டுக்குவாங்க. பொதுவாக வந்து நிறையா செலவு பண்ணிடுவாங்க. ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்காது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக வர்றதுனால அதிகமாக செலவு பண்ணாமல் அதை வந்து கம்மி பண்ணி ஒரு சேனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணிங்கனாலே பொதுவாக அந்த செலவினங்களை குறைச்சாலே நமக்கு பல விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் நான் சொன்ன மாதிரி, அதாவது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா முதல் 15 நாட்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். புத ஆதித்யம்னு சொல்லி 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பிரிஞ்சு போயிடுறாரு. அப்போ அங்கே புதன் மட்டும்தான் இருக்குது. சூரியன் போகக்கூடியதும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த கேது உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உடல்நிலை கோளாறுகள், அந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும்.
அது மட்டும் இல்லாமல் கணவன் மனை கிடையாது கருத்து வேறுபாடுகள் வராமல் கணவன் மனை கிடையாது கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும். அதாவது ஹீட் வேர்ட்ஸ், நம்ம வந்து சூடான வார்த்தைகள், நம்ம வந்து யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பதமாக வார்த்தைகள் இருக்குது, நல்ல வார்த்தைகள் நம்ம தேடி போட்டு பேசணும்னாலே நல்லாயிருக்கும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இனிய வார்த்தைகள் இருக்கும்போது நம்ம ஏன் கடுமையான வார்த்தைகளை பேசணும்? அது மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பழகிட்டீங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனால இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாரை வேண்டிக்கிறது நீங்கள் நல்லது. கேதுக்கு அதிதெய்வதை விநாயகர், நீங்கள் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தின்னு வரும், அன்றைக்கி போய் ஒரு பாலாபிஷேகம் பண்ணி அருகம்புல் மாலை போட்டு வேண்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே மிக சுபமான மாதங்களாக கழியும். அதனால் வந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய நீங்கள் இது மாதிரி வேண்டிண்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய முன் 15 நாட்களில் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் அதை வந்து சரியான முறையில் சேனலைஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா அதுக்கு அடுத்து பின்னால் வரக்கூடிய 15 நாட்கள் செலவினங்கள் ஏற்படும். ஸோ அந்த செலவுகளை ஈவன் பண்ணி அந்த மாதம் ஃபுல்லாக இது பண்ணிக்கணும், அதிகமாக செலவு பண்ணலாம் பார்த்துக்கணும். இப்படி இருந்தாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும். அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.